டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையின் பாதையில் தொடர்ந்து பயணிக்கப் போவதாக ஹுசைன் தெரிவிப்பு. 4 பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல், ஒருவர் கடத்தி விடுதலை. மிதிவெடியில் சிக்கிய குடும்பஸ்தர் படுகாயம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 1000 கோடி நிவாரணம் வழங்குவதாக மோடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையின் பாதையில் தொடர்ந்து பயணிக்கப் போவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் புதிய ஆணையாளர் ஜெயித் அல் ஹுசைன் தெரிவித்துள்ளார். அது மட்டுமன்றி தான் மிகவும் தன்னடக்கத்துடன் இருக்கப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி ஆதரவாளர்களான பல்கலைக்கழக மாணவர்கள் 4 மீது மொனராகலை கெட்டிய பிரதேசத்தில் வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் அதில் ஒருவர் கடத்தப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார். இலக்கத்தகடு இல்லாத டிஃபெண்டர் வாகனத்தில் வந்த இனம் தெரியாத சிலரே தாக்குதல் நடத்தியுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு இயக்கமான கஃபே தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி படை பகுதியில் வேட்டைக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் மிதிவெடியில் சிக்கி தனது வலது காலை இழந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் திங்கட்கிழமை அனுமதிக்கப்பட்டுள்ளதாக படை போலீசார் தெரிவித்தனர். படை இத்தாவில் பகுதியை சேர்ந்த எஸ் செல்வராஜா என்பவரே இவ்வாறு மிதிவெடியில் சிக்கி காலை இழந்துள்ளார். படை காட்டு பகுதிக்குள் வேட்டைக்கு சென்றுள்ள இவர் எல்லையை மீறி மிதிவெடி அபாயமுள்ள பகுதிக்குள் சென்றுள்ளார். இதன் போதே மிதிவெடி வெடித்ததில் படுகாயமடைந்துள்ளார். மிதிவெடி அகற்றும் பணியாளர்களால் இந்நபர் மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என போலீசார் தெரிவித்தனர். இந்தியாவின் ஜம்மு மற்றும் காஷ்மீர் பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக 1000 கோடி ரூபாய் வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். ஜம்மு மற்றும் காஷ்மீர் பிரதேசங்களில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ள அனர்த்தம் காரணமாக இதுவரை 150க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு மற்றும் காஷ்மீர் பிரதேசங்களை நேற்று ஞாயிற்றுக்கிழமை பார்வையிட்ட மோடி இது ஒரு தேசிய அனர்த்தம் என ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இந்த அனர்த்தம் தனிப்பட்ட ஒரு மாநிலத்துக்கு மாத்திரம் என கருதாமல் இது தேசிய பிரச்சனையாக கருத்தில் கொள்ளப்படும் என பொதுமக்களிடம் மோடி உறுதியளித்துள்ளார். இதேவேளை பாகிஸ்தானால் நிர்வகிக்கப்படும் காஷ்மீர் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு இந்திய பிரதமர் முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.